வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்போ வந்து இபிஎஃப்ஓ பத்தி ஒரு சிறிய அப்டேட்ட பார்க்க போறோம். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் எஃப்எம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஆ மறக்காம வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப எது குறித்து பார்க்க போறோம்னா, இபிஎஃப்ஓ இபிஎஃப்ஓல வந்து விதிமுறைகள்ல வந்து ஒரு சில திருத்தங்கள், மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி பார்க்க போறோம். இபிஎஃப்ஓல பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுக்காக இதுக்கு முன்ன வந்து ரூ. 50,000 வரையும் எடுக்க முடியும் அப்படின்ற மாரி இருந்தது. இப்ப அத ஃபார்ம் 68Jன்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 68J சப்மிட் பண்ணிட்டு, இங்க ரூ. 1,00,000 வரையும் எடுத்துக்கலாம். ஆ மருத்துவ செலவுக்கு வந்து ரூ. 1,00,000 வரையும் அ அ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து குடும்ப உறுப்பினர்கள கூட சப்மிட் பண்ணிட்டு ஃபார்ம் 68J சப்மிட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இல்ல சந்தாதாரர் கூட வந்து ஃபார்ம் 68J சப்மிட் பண்ணிட்டு ரூ. 1,00,000 வரையும் இபிஎஃப்ஓல மருத்துவ செலவுக்காக எடுத்துக்கலாம். அப்படின்ற ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இபிஎஃப்ஓல சிறிய ஒரு மா விதிமுறைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்தது. அத சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு மறக்காம சூரியன் எஃப்எம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.